திருவண்ணாமலையில் அம்மச்சார் அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்ட குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் குன்னியந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அம்மச்சார் அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மச்சார் அம்மன் முன்பாக 108 சுமங்கலி பெண்கள் முன்பு குத்துவிளக்கு வைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சுமங்கலி பெண்களுக்கு குத்துவிளக்கிற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து குத்துவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் நீண்ட ஆயுள், குழந்தை வரம் பெறவும், அமைதி நிலவவும், உலக நன்மைக்காகவும் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சுமங்கலி பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். போலூர் ரயில்வே மேம்பால பணியை விரைவில் முடிக்கவும், பைபாஸ் சாலையில் விபத்துகளை தடுக்கவும் கோரி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் ரயில்வே மேம்பாலம் 2019ஆம் ஆண்டு பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு ரயில்வே மேம்பால பணி இன்றும் நடைபெற்று வருகிறது. இதனால் வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேம்பால பணியினை விரைவில் முடிக்க வலியுறுத்தியும், மேலும் கடந்த 2 மாதமாக தொடர் விபத்துகள் அதிகமாகியுள்ளதால் விபத்துகளை தடுக்க போதுமான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோரிக்கை வைத்தனர். மேலும் இங்கு அரசு மருத்துவமனை போலூரை அடுத்த அத்திமூர் சாலையில் இருப்பதால் விபத்தில் பாதிப்படைபவர்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்வதற்கு காலதாமதமாகிறது. இதனால் விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்கள் நகரினுள் உள்ள புறநோயாளிகள் மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தப்பட்டது. இதையொட்டி போலூர் அனைத்து வணிகர் சங்கங்கள் மற்றும் பொதுநல சங்கங்கள் இணைந்து போலூர் தாலுகா அனைத்து வணிகர் சங்க தலைவர் சண்முகம் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் தமிழ், ஆங்கிலம் தெரியாத வடமாநில ஊழியரால் கோவில்பட்டி தலைமை தபால் அலுவலகத்தில் பதிவு தபால் அனுப்ப முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் எட்டயபுரம் சாலையில் தலைமை தபால் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த தலைமை தபால் அலுவலகத்தினை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பதிவு தபால் அனுப்புவதற்கு அதிக மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பதிவு தபால் அனுப்பும் பகுதியில் சமீப காலமாக வடமாநில ஊழியர் ஒருவர் பணியில் உள்ளார். இந்நிலையில் அவருக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியாததால் பதிவு தபால் அனுப்ப வருபவர்கள் அனுப்ப முடியாமல் திரும்பி செல்லும் நிலை உள்ளது. வடமாநில ஊழியர் பணியில் இருந்தபோது வழக்கறிஞர் பரத் என்பவர் பதிவு தபால் அனுப்ப சென்றபோது, தமிழ், ஆங்கிலத்தில் இருந்தால் பதிவு தபால் அனுப்ப முடியாது, ஹிந்தியில் இருந்தால் மட்டுமே அனுப்ப முடியும் என அந்த வடமாநில ஊழியர் கூறியுள்ளார். இதையடுத்து வழக்கறிஞர் பரத் மற்றும் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பதிவு தபால் அனுப்ப முடியாமல் தவித்துள்ளனர். இதையடுத்து அனைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி இதுகுறித்து தலைமை தபால் அலுவலக அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தபால்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவில்பட்டி அருகே தேன்குளவி கொட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் இரவில் தீயிட்டு கொளுத்தி குளவி கூட்டினை அகற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புலித்தோணுக்கால் இடையே ஆழ்வார்சாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் இருந்த தேன்குளவி கூட்டில் இருந்த குளவிகள் கொட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். மேலும் தோட்டத்தின் உரிமையாளர் ஆழ்வார்சாமியையும் தேன்குளவிகள் கடித்துள்ளது. இதில் காயமடைந்த ஆழ்வார்சாமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தேன்குளவி கூடை அகற்றும்படி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி தீயணைப்புத் துறையினர் இரவோடு இரவாக தீயிட்டு தேன்குளவி கூடை அகற்றினர். இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு காரையார் சொரிமுத்தையனார் கோவிலில் தூய்மைப் பணிகள் நடைபெறுவதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுழல் சுற்றுலா தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி மாத அமாவாசை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவிற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வனப்பகுதிக்குள் குடில்கள் அமைத்து தங்கி பூக்குழி இறங்குதல், கிடா வெட்டுதல் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை செலுத்துவர். இதையொட்டி தற்காலிக கழிப்பறை பணிகள் அமைக்கும் பணி, குடில் அமைக்கும் இடங்களை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதால் மணிமுத்தார் அருவி, மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு மற்றும் அகஸ்தியர் அருவி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.